முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார், அவர் எப்படி சாத்தானை ஜெயித்தார் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம் ஒன்று என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சாத்தானை ஜெயிச்சிடலாம். அவன் எப்படி சோதனைகளை கொண்டு வர்றான் என்பதை பார்த்துட்டோம்னா நாம் தெளிவாக என்ன செஞ்சிடலாம், ஆகி விடலாம். மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி, கடவுளாகி இயேசு இல்லை, கடவுளாகி இயேசு சாத்தானை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. உடைய சுண்டோரல் அசைவு போதும் அண்ட சராசரங்களும் நடுங்கி போயிடும். அவ்வளவு வல்லமை உடைய தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு சுண்டு வரல் அசைவு போதும் தேவதூதர் எல்லாரும் இறங்கி என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் ஒன்றும் நம்ம ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட சேனைகளை எல்லாம் கர்த்தர் கையில் வச்சிருக்கிறாரு. ஒரு தேவதூதன் இறங்கி 1,85,000 பேர் அடிச்சு கொண்டானா பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம். ஒரே ஒரு தேவதூதன், அங்கே இருந்தது 1,85,000 பேர், அவ்வளோதான். எத்தனை பேர் இருந்தாலும் அடிப்பான் ஒரு தேவதூதன். இது மாதிரி கோடிக்கணக்கான தேவதூதர்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. அவர்களெல்லாம் சிருஷ்டித்த தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார். இதெல்லாம் குறித்து நாங்கள் பைபிள் ஸ்டடியில் பார்த்துட்டு வர்றோம். எல் கிப்போர் அப்படின்ற ஒரு நாமத்தை குறித்து அடுத்து நான் பேச போகிறேன். எல் ஷடாய் என்கிறது குறித்து பார்த்துருக்குறோம். எல் கிப்போர், எல் கிப்போர்னா வல்லமை உள்ள தேவன். அவரால் எல்லாம் முடியும். கண்ணை இல்லாட்டினாலும் கண்ணை உருவாக்கி கண்ணை வைக்க முடியும். இருதயமே இல்லைன்னா புது இருதயத்தை உருவாக்கி அங்கே வைக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து, மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார், அவர் எப்படி ஜெயித்தார் என்பதை அப்படியே ஃபாலோ பண்ணால் நாமளும் அப்படியே வந்து என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக சாத்தானை ஜெயிச்சிடலாம். அதை குறித்து நான் பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன், யாரு சோதனைக்காரன், சாத்தானுக்கு இன்னொரு பேர் அது, அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இங்கே சோதனைக்காரன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். நீங்க செல்போனை தூக்குன உடனேயே மாம்சத்தின் இச்சை தூண்டுது. வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை, உள்ள போய் எடுத்தா பார்ப்போம். வீட்டில் ஒய்ஃப் இல்லை, உள்ள புகுந்து விளையாடுவோம். அப்பா அம்மா இல்லை, நல்ல வசதி இன்னைக்கு. அப்பா அம்மா வேறு எனக்கு வைவாங்க. ஆண்டவரை நல்ல வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறதுக்காக தோத்துறோம். லேட்டாக வர்றது அது குறித்த ஜபம். அப்பா அம்மா என்னை நல்லா உள்ள புகுந்து பார்க்கலாம்ல. பிசாசு மாம்சத்தின் இச்சையை என்ன செய்ய பார்க்குறான்? நான் கிளியராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், விளங்குற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆவியானவர் சொல்கிற பிரகாரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கவனிங்க, மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுகிறான். எதை தூண்டி விடுறான்? மாம்சத்தின் இச்சையை தூண்டி விடுறான். பிசாசு பாருங்க, எப்பொழுதுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் அவன் சோதனையாய் கொண்டு வருவான். நீங்கள் பிசாசோட இதை புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி வர்றான்ற அந்த ரூட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக செஞ்சிடலாம். நீங்கள் கரெக்டாக அடிச்சு தூக்கிடலாம் பிசாசை. பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை தான் சோதனையாக, அதுலேயும் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அதை வச்சு அடிக்க பார்ப்பான். நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒருவேளை ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சிகரெட்டு குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை உங்களுக்கு நிறைய என்ன செய்யும். இதுக்கு முன்னால் ஒருவேளை சாராயம் குடிச்சு பழகிருந்தீங்கன்னா அதில் தான் சோதனை வரும். இன்னும் பலவிதமான காரியங்களாக இருக்கு பாருங்கள். எதில் நீங்கள் முன்னால் ரசிக்கப்படுறதுக்கு முன்னதாக அதில் ரொம்ப வீக்காக இருந்தீங்களோ, ரசிக்கப்பட்டதுக்கு பிறகும் அதில் தான் சோதனை என்ன செய்வான். ஏன்னா அதை காமிச்ச பொத்து நீங்கள் விழுந்துருவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஐயா அதில் வீக்கு, தூக்கி போடு, அமுக்கு. பிசாசு எப்பவுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களில் தான் சோதனையை கொண்டு வருவான். எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க பிசாசு. இங்கே ஆண்டவர்கிட்ட 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, நல்ல பசி என்ன செய்யுது. இந்த சமயத்தில் சோதனை கொண்டு வந்தா ஆண்டவரை ஒரே கவுத்தனை செஞ்சிடலாம், கவித்திரலான்னு சொல்லிட்டு அவன் பாருங்க எப்படிப்பட்ட சோதனையை கொண்டு வர்றான் பாருங்க. 40 நாள் உபவாசம், இரவும் பகலும், நல்ல பசி எடுக்குது, நல்ல பசி எடுக்குது. இந்த சமயத்தில் வந்து அப்பத்தை பற்றி பேசுனா
சில்லி சிக்கனை பற்றி பேசுனா, ரோஸ்ட்டை பற்றி பேசுனா கண்டிப்பாக நினைச்சிருவார், கீழே விழுந்துருவான்னு சொல்லி மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தை சோதனை என்ன செய்கிறான் வந்தீங்க கொண்டு வர்றான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவன் என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களா என்ன செய்யும், மாற்றும். உமக்கு தான் வல்லம் இருக்குல்ல, வல்லம் இருக்கா இல்லையா, வல்லம் இருக்குல்ல பாருங்க. 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறீரு, கல்லை பார்த்து அப்பமாகுன்னு சொன்னால் அப்பமாயிரும், எடுத்து சாப்பிட்டு போயிடும். என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பிசாசு அங்கே சொல்கிறான் பாருங்க. அருமையானவர்களே கவனியுங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனால கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா? யோவான் சொல்லுகிறான், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு குழந்தையை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். கல்ல அப்பமாக்க முடியும் அவரால, தண்ணீரை திராட்சை ரசமா ஆக்குனவரால கல்ல அப்பமாக்க முடியாது. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிச்சு 20,000 பேருக்கு அதிகமானவரை போஷித்தவரால கல்ல அப்பமாக்க முடியாது, முடியும். அது மாத்திரமல்ல, ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாய் மாற்றலைன்னா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லை வந்து அப்பமாக மாற்றலை இல்லையா? ஏன் மாற்றலைன்னா, பிசாசு இவரை வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் பாவ சோதனை உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, பிசாசு உங்களை வீழ்த்துவதற்கு ஏற்கனவே ஒரு திட்டத்தை போட்டுட்டு தான் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சோதனையை கொண்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை தோற்கடிப்பதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறான். பிசாசு இவரை அழிப்பதற்காக திட்டம் போட்டு வந்திருக்கிறான். இதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டபடினாலே தான் கல்லுகளை அப்பமா என்ன செய்யலை, மாற்றவில்லை. சத்தியவேதம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுடைய தந்திரங்களை என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே பிசாசு பாருங்க, வலையை விரிக்கும் போது விழுந்து விடக்கூடாது, விழிப்பா இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பிசாசு வலையை விரிக்கும் போது அதுல விழுந்து விடாமல் தப்பித்து கொள்ள வேண்டும். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், எவ்வகையான பட்சியானாலும் சரி அதற்கு முன்பதாக வலையை விரிப்பது விருதா. வாசித்திருக்கிறீங்களா? நீதிமொழியில் நினைக்கிறேன். எவ்வகையான பட்சியானாலும் சரி, புறா கண்ணுக்கு முன்னால் போய் வா வலையை விரிச்சிருக்கேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. குருவிக்கு முன்னால் வா வலையை விரிச்சிருக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட முடியாது. எவ்வகையான பட்சியானாலும் சரி அதனுடைய கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது வருதா. பிசாசு உங்கள் கண்ணு முன்னால் வலையை விரிக்கிறான். நான் பாரு, என்ஜாய் பண்ணுற வயசு. என்ன வயசு? இந்த வயசான காலத்தில் சர்ச்சு கிறிஸ்துக்கெல்லாம் போய்க்கலாம்ப்பா. இப்போ போய் சர்ச்சுன்னு போய்கிட்டு இருக்கிற. என்ஜாய் வேர்ல்டு, என்ஜாய் உலகத்தில் இருக்கிறோம். வயசான காலத்தில் அப்படி சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு வீடை பார்த்து அப்படியே வீடும் சர்ச்சுமா இருந்துக்கலாம். அதுக்கு முன்னால் உயிருக்கு கேரண்டி கிடையாது. பிசாசு எப்படி பேசுகிறான் பாருங்க. இது என்ஜாய் பண்ணுற வயசு. என்ஜாய் பண்ணணும். என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். பிசாசு வலையை விரிக்கும் போது விழிப்பாக இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். பிசாசு கொண்டு வந்த இந்த சோதனையை ஆண்டவர் எப்படி ஜெயிச்சார்? ஆண்டவர் எப்படி ஜெயித்தார்? வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். பிசாசு கொண்டு வந்த இந்த பாவ சோதனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தார் தெரியுமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்திருக்கிறது? எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் உபாம புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதி இருக்கிறது. அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து பிசாசு சோதனை கொண்டு வந்தப்ப எப்படி ஜெயிச்சாரு? வார்த்தையை கொண்டு, வார்த்தையை வைத்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை எடுத்து
என்ன செய்யறார்? பிசாச ஜெயிக்கிறார். வேற ஒண்ணுமே செய்யல இயேசு கிறிஸ்து, வேற ஒண்ணுமே செய்யல. எழுதப்பட்ட வசனத்தை பட்டயமாக உயர்த்தி பிடிக்கிறார். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். விளங்குதா அந்த வசனம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எப்படி எடுத்துக்கிறது? பெரிய போர்டை வரைஞ்சி வீட்டில் தொங்க போடுறது சந்தோஷம், அது அடிக்கடி பார்க்கறதுக்கு வசதியா இருக்குது. ஆனா வீட்டில் தொங்க போட்டுருக்கிறதுனால வசனத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பிசாச ஜெயிச்சிட முடியாது. எழுதப்பட்ட வசனத்தை எடுத்து வாயில வச்சு பேசுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆமென். அப்ப பிசாசுங்க சோதனை கொண்டு வந்தப்ப, மாம்சத்துக்கு அடுத்த சோதனை கொண்டு வந்தப்ப, ஆண்டவர் மனுஷனா வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயிக்கிறாரு? வேற ஒன்றும் பண்ணல. எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பட்டயமாய் உயர்த்தி பிடிக்கிறார். எழுதப்பட்ட வசனத்தை கேடகமாக என்ன செய்கிறார்? உயர்த்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். எபேசியர்ல வாஸ்தவம் இல்லையா? போன வாரத்தில் விசுவாசத்தை கேடகமாக என்ன செய்யுங்கள்? உயர்த்தி பிடியுங்கள். விசுவாசம் எங்க இருந்து வருது? வசனத்துக்குள்ள இருந்து வருது. அப்ப வசனத்தை தான் பட்டயமாக என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை தான் பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். உயர்த்தி பிடிச்ச மாத்திரத்தில் பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போய்விட்டான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசு கல்லை பற்றியும் பேசலை, அப்பத்தை பற்றியும் பேசலை. பிசாசு ஓடியே போயிட்டான். இப்போ எல்லாரும் ஆழமாக கவனிங்க. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, பிசாசு எதிலே நடக்கும்படியாக ஜனங்களை அவன் தூண்டி விடுகிறான் என்று சொன்னால், மாம்சத்திலே நடக்கும்படியாக தான் ஜனங்களை அவன் என்ன செய்து விடுகிறான்? தூண்டி விடுகிறான். மாம்சத்திலே தான் போராட்டங்களை அவன் கொண்டு வருகிறான். மாம்சத்திலே தான் அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். கவனிங்க, பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஆலயத்துக்கெல்லாம் போகாத, சர்ச்சுக்கெல்லாம் வெளியே கொஞ்சம் எட்டி பாருவே, மழை வர்ற மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஓவரா குளிர் அடிக்குதுல, வெயில் இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி டிவியில் வேற சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யாத? ஆலயத்துக்கு போகாத. நீ சபைக்கு போய் வசனத்தெல்லாம் கேட்டுறாத, நல்ல ஒரு தூக்கம் போடு. எங்க உட்காந்து? பிசாசு எப்பயுமே மாம்சத்துக்கு அடுத்த காரியத்தில் சோதனை செய்யற ஜனங்களுக்கு கொண்டு வருகிறான். நீ சபைக்கெல்லாம் போ, ஆனா அந்த தசம பாகத்தில் என்ன செஞ்சிடாத. நீ பாட்டுக்கு உட்காரு, வந்துரு, ஒன்றும் கண்டுக்கிற மாட்டாங்க யாரும். தசம பாகத்தை கொடுக்கவே கொடுக்காத. சபைக்கு போ, ஆனா அந்த ஊழியம் செஞ்சிடாத. எதுவும் ஊழியத்துலலாம் நீ போ, ஜென்ட்ல உட்காரு, விசாட்டில் வரு, அவ்வளோதான் உன் வேலை. ஊழியம்லாம் நீ செஞ்சிடாத. பிசாசு எப்படி ஜனங்களை பண்றான் பாருங்க. உன் வீட்டை திறந்து கொடுத்துடாத ஊழியம் செய்யறதுக்கு. ஜென்ட்ல அப்படியே நாகரிகம் அப்படியே அப்படி நடந்துக்க. பிசாசு எப்படி பண்றான் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தின் படியெல்லாம் மேரேஜ் பண்ணிடாத. உனக்கு பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணு, உன் கண்ணுக்கு அழகா இருக்குதா எடுத்துக்க. கர்த்தர்ட்ட கேட்டுறாத. கர்த்தாவே இது உடைய சித்தமா? இந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறது, இந்த பையனை கல்யாணம் முடிக்கிறதுக்கு உடைய சித்தமா? அதெல்லாம் காதில் வாங்காத. அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறது சரியா அப்படின்னு யார்ட்ட என்ன செஞ்சிடாத கேட்ட. ஊழியக்காரங்கிட்ட கேட்டுறாத, சபையில் கேட்டுறாத, ஆண்டவர்கிட்ட கேட்டுறாத. உனக்கு பிடிச்சிருக்குதா போய் பொண்ணு எடு, முடிச்சுக்க, என்ஜாய் பண்ணு. பிசாசு ஜனங்களை என்ன பண்றான் பாருங்க, மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் என்ன செய்ய நடத்துவதற்கு அவன் முயற்சி எடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். அதான் சொல்ல வர்றேன். தேவ வசனத்தை ஆவியின் பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும். தேவ வசனத்தை கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. சாத்தானே ஓடி போய் இயேசு நாமத்தினால நான் சபைக்கு இன்னைக்கு கண்டிப்பா போறேன். வெயில் அடிச்சாலும், மழை கொட்டினாலும், பனி கொட்டினாலும் இன்னைக்கு நான் ஆராதனையில் இருப்பேன். பஸ் காசு இல்லையா, நடந்தே போறேன் சபைக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? கண்டிப்பா சபைக்கு போறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது சபை கூடுதலை விட்டுவிட கூடாது. நான் கண்டிப்பா ஜெபம் பண்ண போறேன்.
ஏன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவீர்கள். ஆமென். நான் கண்டிப்பா தசம பாகத்தை கொடுக்க போறேன். ஏனென்று சொன்னால் சத்தியவேதம் சொல்லுகிறது, தசம பாகத்தினாலே கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று. நான் கண்டிப்பா ஊழியம் செய்ய போறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. எனவே நான் ஊழியம் செய்வேன். ஊழியம் செய்வதற்கு என் வீட்டை நான் திறந்து கொடுப்பேன். என் வீட்டில் ஊழியம் நடக்கணும். இப்படித்தான் வசனத்தை ஆவியின் பட்டயமாக என்ன செய்யணும்? உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி வசனத்தை உயர்த்தி பிடித்தால்தான் நீங்கள் பிசாசை என்ன செய்ய முடியும்? விரட்டி அடிக்க முடியும். பிசாசை ஓட ஓட துரத்த முடியும். அப்போ முதல் சோதனையில் ஆண்டவர் எப்படி பிசாசை ஜெயிச்சாரு? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. நாம் எப்படி பிசாசை ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. ஓகே, ரெண்டாவது சோதனை பிசாசு இப்போ கொண்டு வர்றான். ரெண்டாவது சோதனை என்ன தெரியுமா? வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றான். முதல் சோதனையில கர்த்தர் என்ன பண்றாரு? எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தான ஜெயிக்கிறாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் எழுதியிருக்கிறதேன்னு சொன்ன உடனே பிசாசு அதே ரூட்ல வர்றாம இருங்க. மறுபடியும் பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? இவனு சொல்றான், இப்ப எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கிறது? சங்கீதம் 91 எழுதி இருக்கிறது. சங்கீதம் 91 நீங்க உருப்படியா படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, அவன் நல்லா படிச்சிருக்கிறான். சங்கீதம் 91 அக்கு வேற ஆணி வேற யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? நமக்கு தான் தெரியாம போச்சு. பிரசங்கியார்களுக்கு விசுவாசிகளுக்கு தான் தெரியாம போச்சு. எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி பிசாசை பார்த்து கர்த்தர் சொன்ன உடனே இவனு அந்த ரூட்ல வர்றான். ஆண்டவர் அங்க எழுதி இருக்குதுல, அதனால அங்கிருந்து குதியும், அங்க குதியும். நாளை காலையில பேப்பர்ல வந்துடும், சூப்பர் பிரசங்கியார் ஒரு வந்திருக்கிறார், அங்கிருந்து குதித்தார். பேப்பர் நியூஸ் போட்டுருவான். சீக்கிரம் ஊழியம் வளர்ந்துரும், மக்கள் அவங்க பின்பற்றி வந்துருவாங்க. எங்க குதிங்க பார்க்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பிசாசு எப்படி கொண்டு வர்றான் பாருங்க. தாழ குதியும், தேவதூதர்கள் வந்து உண்மை என்ன செய்வார்களே? தாங்குவார்களே என்று அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இங்கே பிசாசு என்ன பண்ணுகிறான் என்றால், நல்லா கவனிங்க. வசனத்தை நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. யார் தூங்கலையில? யார் தூங்கலையில? நல்லா கவனிங்க. வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாக இவன் பயன்படுத்துகிறான். வசனத்தை வச்சே ஒரு ஆளை போட்டு தள்ளிடலாம். வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாய் பிசாசு என்ன செய்றாங்க? பயன்படுத்துகிறான். வசனத்தை அழிவுக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறான். வசனத்தை தீமைக்கு ஏதுவாக அவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். கவனிங்க. பிசாசு வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறான் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை ஜீவனுக்கு ஏதுவாய் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வசனத்தை பாதுகாவலுக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். வசனத்தை பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஜீவனுக்கு ஏதுவாக பயன்படுத்த போறீங்க? வசனத்தை வச்சு தவறான அர்த்தத்தை கொடுத்து உங்களை பிசாசு என்ன செய்வான்? அந்த வசனம் பாரு அப்படி இருக்கு பத்தியா, இந்த வசனம் எப்படி இருக்கு பத்தியா, இந்த வசனம் எப்படி இருக்கு பத்தியா, அதனால நீ ஒன்றும் தசமம் கொடுக்க தேவையில்லை, நீ கர்த்தரை கீழ்ப்படிய வேண்டிய அவசியம்லாம் இல்லை, சபைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஊழியம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபம் பண்ண வேண்டியலாம் அவசியம் இல்லை, என்னத்தையும் திருப்பி விட்டு வசனத்தை வச்சு உங்களை தோற்கடிக்க பார்ப்பான். அதனால தான் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஜீவனுக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, இந்த இரண்டாவது சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் என்ன செய்தார்? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்? வாசிங்க 7ஆம் வசனத்தை மறுபடியும். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் பிசாசு சொல்றான். எழுதி இருக்கிறதே அப்படின்றான்.
கர்த்தர் சொல்றாரு, இப்படி எழுதி இருக்குதுல்ல, அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் பிசாசை? பிசாசு வந்து உங்கள் மனதில் பேசும்போது இப்படி பைபிள் எழுதியிருக்குது, அப்படி பைபிள் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி வசனத்தை மரணத்துக்கு ஏதுவா, சாவுக்கு ஏதுவா, அழிவுக்கு ஏதுவா உங்கள்கிட்ட வந்து திருச்சி பேசும்போது நீங்கள் கோயில் மாடு மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் பாஸ் சொல்கிறது தான் தப்பு, கரெக்டு, நீ பிசாசு கரெக்டா அப்படின்னு கோயில் மறுமணி மண்டையிட செய்யக்கூடாது, ஆட்டக்கூடாது. என்ன பண்ணணும்னா இப்படியும் எழுதி இருக்கிறதே என்று பேச தெரிஞ்சிருக்கணும். இப்படியும் எழுதி இருக்கிறதே அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்ப இரண்டாவது சோதனையிலையும் வசனத்தை தான் பேசுறாரு, வசனத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறாரு. வசனத்தை உயர்த்தி பிடித்த உடனேயே பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஓடியே போய்விட்டான். இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? ஜெயித்து விட்டார். அப்போ எத்தனை முறை சோதனை வந்தாலும் நீங்கள் எதைத்தான் உயர்த்தி பிடிக்கணும்? தேவனுடைய பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. எத்தனை முறை சோதனை வந்தாலும் அத்தனை முறையும் நீங்கள் வசனத்தை தான் உயர்த்தி பிடிக்கணும். ஆமென். ஒரு பிரசங்கியார் பாருங்க, ஒரு சகோதரியை குறித்து அந்த புஸ்தகத்தில் அவர் வந்து எழுதுகிறார். அதில் கவனிச்சு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த சகோதரி ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் பாருங்க, சர்ச்சுக்கு ரெகுலராக வருவாங்களாம், ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் பாருங்க. அழகாக இருக்கிறது மாத்திரமில்ல, ரொம்ப அருமையாக பாடுவாங்களாம் பாருங்க. பாட்டு பாடுறாங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்குமா, அவ்வளோ அழகாக பாடக்கூடிய ஒரு சகோதரியாக பாருங்க. ஒரு நாள் பிசாசு பாருங்க இந்த சகோதரிகிட்ட வந்து அவன் சொன்னானா, இங்கே பாரு நீ ரொம்ப அழகாக இருக்க, சினிமாவுக்கு போனால் எப்படி தெரியுமா இருக்கும்? பிசாசு சொல்கிறானா பாருங்க, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அடையடே எவ்வளோ அழகாக பாடுற தெரியுமா, உன் நீ பாடுற பாட்டுக்கு நீ இருக்க வேண்டிய இடமா இது, எங்கேயோ போக வேண்டிய ஆள் நீ உலகத்தில் போய் இந்த உலகத்தின் பாடல்களை நீ பாடுனேனா உனக்கு பேரும் புகழும் உயர்வும் மேன்மை அந்தஸ்தும் எல்லாம் கிடைக்கும். நீ பாரு சர்ச்சில் உட்காந்து சும்மா அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, ஒரு கொயரில் இருக்கிற சும்மா அப்படின்னு சொல்லி பிசாசு பேசுனானா பாருங்க. இந்த சகோதரி பாருங்க உடனே சொன்னாங்களாம், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவள், நான் இயேசுவுக்கு சொந்தமானவள், நான் ஒரு நாளும் இந்த உலகத்தின் பேர் புகழுக்காக நான் போக மாட்டேன், நான் இயேசு கிறிஸ்துக்காக மாத்திரம்தான் பாடல்கள் என்ன செய்வேன், நான் பாடுவேன் என்று இவர்கள் சொன்னாங்களாம் பாருங்க. உடனே பிசாசு ஒரே ஓட்டமாக ஓடிட்டானா பாருங்க. எதற்கு புரியுது? சில வருஷங்கள் கழித்து மறுபடியும் அதே பிசாசு வந்தானா பாருங்க. வந்து சொன்னானா, இங்கே பாரு நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக இனிமையாக நீ பாடுற பாடல்களுக்கு இந்த உலகத்தில் போய் நல்லா பாட்டு பாடினேன்னா உனக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் எல்லாம் கிடைக்கும். இங்கே பாரு உட்காந்துருக்கிற நீ போகலாமே, எவ்வளோ வாய்ப்பு இருக்குது, உன்னை மாதிரி ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசு சொன்னானா பாருங்க. சொன்ன உடனேயே இந்த சகோதரி பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சபையை விட்டே போயிட்டாங்களாம் பாருங்க. சபையை விட்டே போய் உலகத்தின் பாடல்களை பாடுறதுக்கு அங்கே போயிட்டாங்களாம் பாருங்க. எல்லா பேர் புகழ் அது இதுன்னு கிடச்சிச்சாம் பாருங்க. ஒரு முறை இந்த பிரசங்கியார் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் பாருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் பாருங்க அப்படி கண்ணு முன்னால் தரிசனத்தில் காமிக்கிறாராம், அப்படி தெளிவாக காமிக்கிறாராம் பாருங்க. இந்த சகோதரி ஓன்னு அலறிக்கிட்டு அப்படி பாதாளத்துக்குள்ளே இறங்குறத அப்படி கர்த்தர் தரிசனத்தில் காமிக்கிறாராம் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அந்த சகோதரியுடைய முடிவு அவ்வளவு பரிதாபமாய் போய்விட்டது, அவ்வளவு சொல்ல முடியாத பரிதாபமாய் போய்விட்டது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. எத்தனை முறை பிசாசு சோதனை கொண்டு வந்தாலும், எதில் சோதனை கொண்டு வந்தாலும் நீங்கள் வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தி பிடிக்க. வசனத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே. எல்லா கரங்க விதி சொல்லுவோம். வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். வசனத்தை உயர்த்தி பிடித்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆமே. மூன்றாவது சோதனை பார்த்து முடிச்சிருவோம். மூன்றாவது சோதனை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த
மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே பிசாசு மூன்றாவது சோதனையை கொண்டு வருகிறான். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம். என்ன மயக்கம்? ஐஸ்வர்யத்துக்கு உரிய சோதனையை பிசாசு என்ன செய்யறான்? கொண்டு வருகிறான். யாரும் இல்லை, உயர்ந்த மலைக்கு கொண்டு போறான். மைண்ட்ல சுத்தியும் காட்டுறான், உலகத்தினுடைய மகிமெல்லாம் காட்டுறான். இயேசுவே, நீர் சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு இப்படியெல்லாம் எல்லாத்தையும் மறுபடியும் வாங்கணுமா? ஆதாம் இழந்து போனதை சுத்திலும் பாரு, யாருமே இல்லை. நீர் இருக்கிறீரு, பட்டுன்னு காலில் விழுந்துரும், ஒரு செகண்ட்ல கையில் கொடுத்துட்றேன். சுத்தியில் பாரு, யாருமே இல்லை. ஒன்று நீர் இருக்கிறீரு, ஷார்ட்கட்டில் எப்படி பணக்காரன் ஆகுறன்னு சொல்லி போதிக்கிறான் பிசாசு. ஷார்ட்கட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அடுத்தவன் கண்ணில் மண்ணை வாரி தூத்தி கள்ளத்தரம தராசை நிறுத்து, கள்ளப்படி கள்ளத்தராசு எல்லாத்தையும் நிறுத்து போட்டு எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் பணக்காரன் ஆகலாம். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அடுத்தவங்க பாரு லஞ்சம் கட்டுக்கட்டாக வாங்குறான், தேவையே கிடையாது. எனக்கு மாத சம்பளம் போதும், கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார், இதை பெருக பண்ணுவார், கர்த்தர் புதிய வாசலை எனக்கு திறப்பார், நான் மேலே வருவேன், நான் மேலே வருவேன். அப்போ பிசாசு பாருங்க, ஐஸ்வர்யத்தின் அடுத்த அந்த சோதனையை அவன் அங்கே கொண்டு வருகிறான். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? பரலோகத்தில் தங்கத்தில் ரோடு போட்டிருக்குது. அவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் என்ன செய்யும் பாரும், என் காலில் என்ன செய்யும் விழுந்துரும், ஒரு செகண்டில் என்ன செஞ்சிடும் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, பிசாசுங்க என்ன சொல்கிறான், குறுக்கு வழியில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு வழியை சொல்கிறான். குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு வழியை அவன் சொல்கிறான். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், குறுக்கு வழியே ஐஸ்வர்யத்தை தரும். குறுக்கு வழியில் போ, ஏமாத்து, கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டி கலட்டி வை வச்சாதான் கையெழுத்து போடுவேன். பார்க்குறோம்ல சில ஆஃபீஸுகளெல்லாம் வை கையெழுத்து போடுறேன். இல்லை 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 இல்லை, குறுக்கு வழியில் நான் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய கல்வாரியை விசுவாசிக்கிறேன், அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலம் எனக்கு சொந்தம், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் குறுக்கு வழியில் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டேன். இந்த சபையில் குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கிறத பற்றி போதிக்கவே மாட்டோம், போதிக்க வாய்ப்பே கிடையாது, போதிக்க மாட்டோம். இதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவானாவதற்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ண. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஒரு நாளும் குறுக்கு வழியில் ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எத்தனை சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லாம் இருக்கிறீங்களா? லஞ்சம் வாங்கு, ஒன்றும் தப்பு கிடையாது பிசாசு சொல்கிறான். சும்மா போ, பிசாசு ஆலோசனை கொடுக்குறான், ஆசையை தூண்டுறான். ஒரு நாள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவே இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவர்கிட்ட சோதனை கொண்டு வந்தோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அழைப்போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்போ மூன்றாவதாகவும் சோதனை பிசாசு கொண்டு வந்தப்ப எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கிறாரு? வசனத்தை வச்சு தான். எத்தனை முறை சோதனை வந்தாலும் நம்ம எப்படி தான் சாத்தானை ஜெயிக்கணும்? வசனத்தை வச்சு தான் சாத்தானை என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அன்றைக்கி நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பிரசங்கர் பாருங்க சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் ஃபோன் பண்ணாராம் பாருங்க, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து எனக்கு கோடிக்கணக்கான ரூபா வர வேண்டியிருக்குது,
அதை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. அதனால் உங்கள் சர்ச்சுடைய ட்ரஸ்ட்டை கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணத்தை நான் வாங்கிடுவேன். அதில் பணம் வந்துருச்சுன்னா அதை நான் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னுடைய இதில் நான் எடுத்துக்கிடுவேன். அதில் இத்தனை % உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், இத்தனை கோடிக்கு இவ்வளவு நான் கொடுத்துட்றேன், உங்கள் ட்ரஸ்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு பாருங்க. இவர் சொன்னாராம், அப்படி குறுக்கு வழியில் வந்து நான் பணக்காரன்னு அவசியம் கிடையவே, நான் இப்படியே நான் இருப்பேனே தவிர கர்த்தரனை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், கர்த்தரனை உயர்த்துற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், நான் காத்திருப்பேன். அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குறுக்கு வழியில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வீடை கட்டிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, அவங்க இதை வாங்கிட்டாங்க, அவங்க 25 பவுன் நகை வாங்கிட்டாங்க. குறுக்கு வழியில் வரமாட்டேன், வெயிட் பண்ணுவேன், காத்திருப்பேன், கர்த்தருடைய டைமுக்காக நான் காத்திருப்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க. ஃபோன் பண்ணவருக்கு மூஞ்சி சுருங்கி போச்சான், புஷ்ஷுன்னு போயிட்டாரான் ஆள். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நேரங்களில், இப்படிப்பட்ட சோதனை நேரத்தில் வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்போ மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சாத்தானை எப்படி ஜெயித்தார்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை பட்டயமாக கேடயமாக உயர்த்தி பிடித்ததினாலே அவர் ஜெயித்தார். அப்போ நீங்களும் நானும் சாத்தானை எப்படி ஜெயிக்கணும்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதினாலே சாத்தானை என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லார் கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சாத்தான் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வசனத்தை அவர் தெரிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து வசனத்தினாலே நிறைந்திருந்தார். பிசாசு சோதனை கொண்டு வந்த போது சாத்தானே ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பைபிள் வாசித்து வந்துடுறேன், என்ன வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடலை. வசனத்தை ஆண்டவர் தெரிந்து வைத்திருந்தார், வசனத்தினாலே நிறைந்திருந்தார். நீங்கள் வசனத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நீங்கள் வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். பிசாசு சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து உயர்த்தி பிடிக்க வசனத்தை தெரிந்திருக்க வேண்டும், வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும், வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும். வசனத்தினாலே நிறைந்திருக்கும் பொழுதுதான் சோதனை கொண்டு வரும்போது உடனே வசனத்தை எடுத்து என்ன செய்ய முடியும்? பேச. அப்போ பைபிளை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பைபிளை தேடி வாசிக்கிறது தவறு இல்லை, அதுக்கு முன்கூட்டிய வசனத்தை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பிசாசு சோதனை கொண்டு வரும் பொழுது வசனத்தை எடுத்து அம்பு மாதிரி விட கற்றுக்கிறணும், பட்டயமாக உயர்த்தி பிடிக்கணும், கேடகமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். வியாதி நேரத்திலே வியாதி வரும் பொழுது, குடும்ப பிரச்சனை வரும் பொழுது, திருமண பிரச்சனை வரும் பொழுது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனே வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். பாவ சோதனை வரும் பொழுது, பாவ பிரச்சனை வரும் பொழுது வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்க இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தேவனே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. உடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிள்ளைகள் வெற்றி பெறுவார்களாக, ஜெயிப்பார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே.